Good morning, good afternoon, good evening, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம் என அன்பான சகோதரரே, சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுக்கு ஆண்டவருடைய நாமத்திலே என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். I am R.C. Joseph Sagayaraj, a preacher at the Church of Christ in Amalinagar Dindigul of Tamil Nadu at India. In this Bible study, we will explore the history of 10 generations from Adam to Noah. நான் ஆர்சி ஜோசப் சகாயராஜ், இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளிநகரில் உள்ள கிறிஸ்துவின் சபையில் ஊழியராக இருக்கிறேன். ஆதாம் முதல் நோவா வரையிலான 10 தலைமுறைகளின் வரலாற்றை இந்த வேதாகம படிப்பில் ஆராய்ந்து அறிவோம். We are going to analyze chapter 5 of Genesis. In this, I selected Genesis 5:27 as the key verse. இந்த வேத படிப்பில் நாம் இந்த வேதாகம படிப்பில் நாம் ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தை ஆய்வு செய்ய இருக்கின்றோம். இந்த ஆய்வுக்கு 22ஆம் வசனத்தை நான் திறவுகோல் வசனமாக தேர்ந்தெடுத்திருக்கிறேன். After he begot Methuselah, Enoch walked with God 300 years and his sons and daughters. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று நாம் வாசிக்கின்றோம். According to the above key verse, Enoch was the first man that ever lived that was said to have walked with God. In this Bible study, we will try to learn about his lineage and some other important facts. மேற்கண்ட திறவுகோல் வசனத்தின்படி இவ்வுலகில் வாழ்ந்த மனிதர்களிலேயே தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்ததாக கூறப்படும் முதல் மனிதன் ஏனோக் என்பவர்தான். இவரது வம்சாவழியையும் இன்னும் சில முக்கியமான விஷயங்களையும் இந்த வேதாகம படிப்பில் நாம் அறிய முயற்சி செய்வோம். We will explore the descendants of Adam through his son Seth. God offered his grace upon the people of this first 10 generations, to live very long lives on this earth. ஆதாமின் மகன் சேத் வழியாக உண்டான சந்ததிகளை பற்றி நாம் சற்றே ஆராய்ச்சி செய்வோம். இந்த 10 தலைமுறைகளிலும் மனிதர்கள் மிக நீண்ட காலம் உயிர் வாழக்கூடிய வகையில் தேவன் அவர்களுக்கு கிருபை அளித்தார். Tracing the lineage of our ancestors that were born from Adam is a fascinating study. It reminds us that as humans, we are related to one another no matter where we live in this world. ஆதாமிலிருந்து பிறந்து வாழ்ந்த நம் முன்னோர்களின் வம்சாவளியை கண்டுபிடித்து ஆராய்வது என்பது மிகவும் ஆர்வத்திற்குரிய படிப்பாக இருக்கிறது. இது நமக்கு மனிதர்களாகிய நாம் இந்த உலகின் எந்த பகுதியில் வாழ்ந்தாலும் ஒருவரோடொருவர் உறவுள்ளவர்களாக இருப்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. This genealogical history is an important evidence to God's plan for humanity as a whole and also for every individual person of human race. இந்த வம்சாவளி தோற்றத்தின் வரலாறு மனித குலத்திற்கான தேவனுடைய திட்டத்திற்கும் அவரது படைப்பின் சிகரமான மனித குலத்தில் உள்ள ஒவ்வொரு தனிநபருக்கும் தேவன் தரும் முக்கியத்துவத்திற்கு சான்றாக இருக்கிறது. First, let us consider the significance of man being created in the image of God. What does it mean for us to bear his image and reflect his quality in our life? We will find answer for this question in this study. மனிதன் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டதன் முக்கியத்துவத்தை நாம் இங்கு கவனிப்போம். நாம் அவருடைய சாயலை தாங்கி நம் வாழ்வில் அவருடைய குணங்களை பிரதிபலிப்பதன் அர்த்தம் என்ன? இந்த கேள்விக்கான பதிலை இந்த படிப்பில் நாம் கண்டறிவோம்.
As we examine this lineage, this study encourages us to think about our role in God's greater plan and the unique purpose He has for each of us. Knowing that we are created in the image of God changes the way we see ourselves and others around us. இந்த வம்சாவளியை பற்றி நாம் ஆராய்ந்து பார்க்கையில் இந்த படிப்பானது தேவனின் பெரிய திட்டத்தில் நமது பங்கை பற்றியும் நம் ஒவ்வொருவருக்கும் அவர் வைத்திருக்கும் தனித்துவமான நோக்கத்தை பற்றியும் சிந்திக்க நம்மை தூண்டுகிறது. நாம் தேவனின் சாயலில் படைக்கப்பட்டுள்ளோம் என்பதை அறிவது நம்மையும் நம்மை சுற்றியுள்ள மற்றவர்களையும் நாம் பார்க்கும் விதத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. Let us first examine Genesis 5:1-2 that speaks about Adam. முதலாவது நாம் ஆதாமை பற்றி கூறும் ஆதியாகமம் 5:1-2 வசனங்களை ஆராய்வோம். This is the book of the genealogy of Adam. In the day that God created man, He made him in the likeness of God. He created them male and female, and blessed them and called them mankind in the day they were created. ஆதாமின் வம்ச வரலாறு. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை சிருஷ்டித்த நாளிலே அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். This passage serves as brief but profound statement in the scripture. It provides fundamental insights into human origin and identity. This passage describes the creation of humanity. It emphasizes both our blessed state and our inherent purpose. இவ்வசன பகுதி வேதாகமத்தில் ஒரு சுருக்கமான ஆனால் ஆழமான கூற்றாக செயல்படுகிறது. இது மனித தோற்றம் மற்றும் அடையாளம் பற்றிய அடிப்படை நுண்ணறிவுகளை வழங்குகிறது. இந்த வசன பகுதி மனித குலத்தின் படைப்பை விவரிக்கிறது. நமது ஆசீர்வதிக்கப்பட்ட நிலை மற்றும் உள்ளார்ந்த நோக்கம் ஆகிய இரண்டையும் இது வலியுறுத்துகிறது. This passage sets the stage for understanding who we are. It reinforces important theological principles about our nature and God's purpose for us. இவ்வசன பகுதி நாம் யார் என்பதை புரிந்து கொள்வதற்கான ஒரு களத்தை அமைக்கிறது. நமது இயல்பு மற்றும் நமக்கான தேவனுடைய நோக்கங்கள் பற்றிய முக்கியமான இறையியல் கொள்கைகளை இது வெளிப்படுத்துகிறது. Let's look at the statement, in the day that God created man. Here, the use of day underscores the purpose of God's creative act. It was not a random event or a coincidence. It tells us that our Creator had a plan for us that was deeply thought out in His heart. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே என்று கூறும் ஒரு கூற்றை கவனிப்போம். இங்கே நான் என்ற பயன்பாடு தேவனின் படைப்பு செயலின் நோக்கத்தை அடிக்கோடிட்டு காண்பிக்கிறது. இது ஒரு சீரற்ற நிகழ்வாகவோ அல்லது தற்செயலான நிகழ்வாகவோ இருக்கவில்லை. இது நம்மை படைத்தவர் நமக்கான திட்டத்தை தன் உள்ளத்தில் ஆழ்ந்து சிந்தித்து செயல்பட்டார் என்று நமக்கு விளக்கப்படுத்துகிறது. Another important phrase is that He made him in the likeness of God. This explains to us that humans bear the image of God. All humans are in the image of God, but most of us do not realize this is in their true nature. That's why many kind of crimes are increasing in the world. God has given us the Bible so that all human beings in the world can realize that they bear the image of God. மற்றொரு முக்கியமான சொற்றொடர் அவனை தேவன சாயலாக உண்டாக்கினார் என்பதாகும். இது மனிதர்கள் தேவனின் சாயலை தாங்குகிறார்கள் என்று நமக்கு விளக்குகிறது. எல்லா மனிதர்களுமே தேவ சாயல் தான் உள்ளனர். ஆனால் நம்மில் பெரும்பாலானவர்கள் தங்கள் உண்மையான இயல்பான இதை உணர்வதில்லை. இதனாலேயே உலகில் பலவித குற்றங்களும் பெருகுகின்றன. உலகில் உள்ள மனிதர்கள் யாவரும்
தாங்கள் தேவ சாயலை தாங்கியுள்ளதை உணரவே தேவன் வேதாகமத்தை நமக்கு அருளியிருக்கிறார். நெக்ஸ்ட், கிரியேட்டிங் தெம் மேல் அண்ட் ஃபீமேல். This statement emphasizes the diversity and complementarity inherent in humanity. The duality points to a broader unity and mutual interdependence designed by God. அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து என்பது மனித குலத்தில் உள்ளார்ந்த பன்முகத்தன்மை மற்றும் நிரப்புத்தன்மையை வலியுறுத்துகிறது. இது ஒரு இருமையாக இருக்கிறது. இந்த இருமை தேவனால் வடிவமைக்கப்பட்ட ஒரு விரிவான ஒற்றுமை மற்றும் பரஸ்பர சார்பு நிலையை சுட்டிக்காட்டுகிறது. In this chapter, we will examine the lineage of Seth, Adam's son who replaced Abel. In Genesis 5:3-5, we read thus: ஆபேலுக்கு பதிலாக ஆதாம் பெற்ற மகன் சேத்தின் வம்சவழியை இந்த அத்தியாயத்தில் ஆராய்ந்து பார்க்க இருக்கிறோம். ஆதியாகமம் 5:3-5 நாம் பின்வருமாறு வாசிக்கிறோம். And Adam lived 130 years and begot a son in his own likeness, after his image, and named him Seth. After he begot Seth, the days of Adam were 800 years, and he has sons and daughters. So all the days that Adam lived were 930 years, and he died. ஆதாம் 130 வயதான போது தன் சாயலாக தன் ரூபத்தின்படியே ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். ஆதாம் சேத்தை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஆதாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் 930 வருஷம். அவன் மரித்தான். This verse states that Adam lived 130 years and he fathered a son in his own image after his likeness. This echoes the creation history in Genesis 1, where God created humanity in his own image. This verse explains the continuation of the human race and the spread of the image of Adam disobedience. This included both the image of God and the consequences of sin. ஆதாம் 130 ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு தனது சொந்த சாயலில் தனது ரூபத்தின்படி ஒரு மகனை பெற்றெடுத்ததாக இவ்வசனம் குறிப்பிடுகிறது. இது ஆதியாகமம் 1 உள்ள படைப்பின் வரலாற்றை எதிரொலிக்கிறது. அங்கு தேவன் தமது சொந்த சாயலில் மனித குலத்தை படைத்தார். இந்த வசனம் மனித இனத்தின் தொடர்ச்சி மற்றும் ஆதாமின் கீழ்ப்படியாமையின் சாயல் பரவுதல் ஆகியவற்றை விளக்குகிறது. இதில் தேவனின் சாயல் மற்றும் பாவத்தின் விளைவுகள் ஆகிய இரண்டுமே அடங்கியிருந்தன. பெத்சாம் எலோஹிம் means in the image of God. Genesis 1:26 introduces the idea that God created humanity in his own image, Bethlehem Elohim. This refers to the inherent dignity and worth of a man. Bethlehem Elohim, அதாவது தேவனின் சாயலில் என்பது பார்க்கும்போது தேவன் மனித குலத்தை தமது சாயலில் படைத்தார் என்ற கருத்தை ஆதியாகமம் 1:26 அறிமுகப்படுத்துகிறது. இது மனிதனின் உள்ளார்ந்த கண்ணியத்தையும் மதிப்பையும் குறிப்பதாக இருக்கிறது. Now comes Adam's image. Genesis 5:3 indicates that Seth was born in the image of Adam, and it is indicating that Seth inherited the image of God and the environment of disobedience that resulted from Adam's sin. அடுத்து ஆதாமின் சாயல் வருகிறது. தேவனின் சாயலுக்கு அடுத்து ஆதாமின் சாயல். ஆதியாகமம் 5:3 சேத் ஆதாமின் சாயலில் பிறந்தான் என்பதை காட்டுகிறது. இது சேத் என்பவர் தேவனின் சாயலையும் ஆதாமின் பாவத்தினால் விளைந்த கீழ்ப்படியாமை என்ற சூழலையும் தனது மரபுரிமையாக பெற்றார் என்பதை குறிக்கிறது. The continuity of mankind. This verse refers to the continuity of the human lineage through Seth. He was the ancestor of Noah. As such,
Seth acted as part of God's plan for the redemption of man. அடுத்து பார்க்கும்போது மனித குலத்தின் தொடர்ச்சி. இந்த வசனம் சேத் மூலமான மனித வம்சாவழியின் தொடர்ச்சியை குறிக்கிறது. அவர் நோவாவின் மூதாதையராக இருந்தார். இதனால் சேத் மனிதனின் மீட்பிற்கான தேவனுடைய திட்டத்தின் ஒரு பகுதியாக செயல்பட்டார். Then fallen nature. Although Seth was created in the image of Adam, Adam's sin had already affected the environment of this world. Therefore, we know that Seth lived in the world where the nature of disobedience was contagious. வீழ்ந்த இயல்பு. சேத் ஆதாமின் சாயலில் படைக்கப்பட்டாலும் ஆதாமின் பாவம் ஏற்கனவே இந்த உலகின் சூழலை பாதித்திருந்தது. எனவே சேத் பாவம் செய்யும் சூழல் கொண்ட உலகில் கீழ்ப்படியாமை என்ற இயல்பு தொற்றிக்கொள்ளும் வகையிலான இவ்வுலகில் வாழ்ந்தார் என்று நாம் அறிகிறோம். Adam's sin created the environment in which everyone born into this world could sin. Man that sins loses the image of God that was given to him. Christ came to the world to restore the image of God that man had lost. ஆதாமின் பாவம் இந்த உலகில் பிறக்கும் ஒவ்வொருவரையும் பாவம் செய்யக்கூடிய சூழலை ஏற்படுத்தியது. பாவம் செய்யும் மனிதன் தனக்கு தரப்பட்ட தேவசாயலை இழந்து போகிறான். அவ்வாறு மனிதன் இழந்து போன தேவசாயலை அவனுக்கு திரும்பவும் பெற்றுத்தரவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். Therefore, the concept of being created in the image of God is fundamental to understanding human identity and the need of redemption. எனவே தேவ சாயலில் படைக்கப்பட்டான் என்பதன் கருத்து மனித அடையாளத்தையும் மீட்பின் அவசியத்தையும் புரிந்து கொள்ள அடிப்படையானதாக இருக்கிறது. This verse emphasizes the preciousness of every human life, since every person bears the image of God. We know that the first man, Adam, lived on this earth for 9,030 years. ஒவ்வொரு நபரும் தேவ சாயலை தாங்கி இருப்பதால் ஒவ்வொரு மனித வாழ்க்கையின் விலைமதிப்பற்ற தன்மையை இந்த வசனம் வலியுறுத்துகிறது. முதல் மனிதரான ஆதாம் இவ்வுலகில் 930 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார் என்று நாம் அறிகிறோம். Next we read the history of Seth in verses 6 through 9. Seth lived 105 years and begot Enosh. After he begot Enosh, Seth lived 807 years and had sons and daughters. So all the days of Seth were 912 years and he died. அடுத்து நாம் சேத்தின் வரலாற்றை 6 முதல் 9 வரையிலான வசனங்களில் வாசிக்கிறோம். சேத் 105 வயதான போது ஏனோசை பெற்றான். சேத் ஏனோசை பெற்ற பின் 807 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். சேத்துடைய நாளெல்லாம் 912 வருஷம். அவன் மரித்தான். These verses gives the details about the life of Seth. Seth was 105 years old when Enosh was born, and he lived for another 807 years, having other sons and daughters during that time. In total, Seth lived 912 years and then died. இந்த வசனங்கள் சேத்தின் வாழ்க்கையை பற்றிய விவரங்களை தருகின்றன. ஏனோஸ் பிறந்த போது சேத்துக்கு 105 வயது. மேலும் அவர் 807 ஆண்டுகள் வாழ்ந்தார். அந்த காலகட்டத்தில் அவருக்கு மற்ற மகன்களும் மகள்களும் பிறந்தார்கள். மொத்தத்தில் சேத் 912 ஆண்டுகள் வாழ்ந்து பின்னர் இறந்தார். Enosh lived 90 years and begot Canaan. After he begot Canaan, Enosh lived 815 years and had sons and daughters. So all the days of Enosh were 905 years and he died. ஏனோஸ் 90 வயதான போது கேனானை பெற்றான். ஏனோஸ் கேனானை பெற்ற பின் 815 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோசுடைய நாளெல்லாம் 905 வருஷம் அவன் மரித்தான்.
These verses describe the life of Enosh, a descendant of Adam's son Seth. Enosh was 90 years old when he fathered Canaan. இவ்வசனங்கள் ஆதாமின் மகன் சேத்தின் வழித்தொண்டர்களான ஏனோஸின் வாழ்க்கையை விவரிக்கின்றன. ஏனோஸ் கேனானை பெற்றெடுக்கும் போது 90 வயதுடையவராக இருந்தார். Enos lived another 815 years, and during that time he had other sons and daughters. The passage says that Enosh lived a total of 905 years and then died. அவர் கூடுதலாக 815 ஆண்டுகள் வாழ்ந்தார். அந்த காலகட்டத்தில் அவருக்கு வேறு மகன்களும் மகள்களும் பிறந்தார்கள். ஏனோஸ் மொத்தம் 915 ஆண்டுகள் வாழ்ந்து பின்னர் இறந்தார் என்றும் இந்த வசன பகுதி நமக்கு கூறுகின்றது. The lineage is significant. This lineage is significant because it represents the lineage of those called the name of the Lord, as we saw in Genesis 4:26. It's different from the lineage of Cain. இந்த வம்சாவளி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏனென்றால் இது நாம் ஆதியாகமம் 4:26 பார்த்தபடி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டவர்களின் வம்சாவளியை குறிக்கிறது. இது காயினின் வம்சாவளியிலிருந்து வேறுபட்டது. The long life spans of the patriarchs from Adam to Noah are a recurring theme in this chapter. Their lifespans are incredible and remarkable by modern standards. However, they were typical for that time. ஆதாம் முதல் நோவா வரையிலான முற்பிதாக்களின் நீண்ட ஆயுட்காலம் என்பது இந்த அத்தியாயத்தில் மீண்டும் மீண்டும் வரும் முக்கிய கருத்தாக இருக்கிறது. அவர்களின் ஆயுட்காலம் நவீன கால தர அளவைகளின்படி பார்க்கும்போது நம்ப முடியாததாகவும் குறிப்பிடத்தக்கதாகவும் இருக்கின்றன. இருப்பினும் அவை அந்த காலகட்டத்திற்கு பொதுவானவையாகவே இருந்தன. The significance of Canaan. The birth of Canaan, the son of Enosh, is significant because it signifies the continuation of the divine lineage, the transmission of faith in God, and the knowledge of good to succeeding generation. கேனானின் முக்கியத்துவம். ஏனோஸின் மகனான கேனானின் பிறப்பு முக்கியமானது. ஏனென்றால் அது தெய்வீக வம்சாவளியின் தொடர்ச்சியையும் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கான தேவன் மீதான நம்பிக்கையும் தேவனை பற்றி அறிகிற அறிவை பரப்புவதையும் குறிக்கிறது. The genealogy in chapter 5 differs from the genealogy of Cain given in chapter 4. Cain's lineage was associated with the evil qualities of violence and worldly pursuits, but Seth's lineage was associated with the good qualities of worshipping God in righteousness. 5ஆம் அதிகாரத்தில் உள்ள வம்சாவளி விவரங்கள் 4ஆம் அதிகாரத்தின் கூறப்பட்டுள்ள காயினின் வம்சாவளியிலிருந்து வேறுபடுகிறது. காயினின் வம்சாவளியானது வன்முறை மற்றும் உலக நாட்டங்கள் என்ற தீய குணங்களுடன் தொடர்புடையது. ஆனால் சேத்தின் வம்சாவளி தேவனை வழிபடுதல் மற்றும் நீதி என்ற உத்தம பண்புகளுடன் தொடர்புடையது. Enoch's age. In the context of Genesis 5, Enosh is still relatively young at 90 years old. This reflects the long span of early humans. They all lived for hundreds of years. ஏனோஸின் வயதை பார்க்கும்போது ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்தின் சூழலில் 90 வயதிலும் ஏனோஸ் இன்னும் ஒப்பீட்டளவில் இளமையாகவே இருந்திருக்கிறார். இது ஆரம்ப கால மனிதர்களின் நீண்ட ஆயுட்காலத்தை எடுத்து காட்டுகிறது. இவர்கள் யாவரும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். Next comes 12 to 14 verses in Genesis 5. Canaan lived 70 years and begot Mahalalel. After he begot Mahalalel, Cain lived 840 years and had sons and daughters. So all the days of Canaan were 910 years. Then he died. கேனான் 70 வயதான போது மகாலலேயலை பெற்றான். கேனான் மகாலலேயலை பெற்ற பின் 840 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்.
கேனானுடைய நாளெல்லாம் 910 வருஷம் அவன் மரித்தான். This passage describes the lifespan of lineage of Canaan. He became the father of Mahalaleel at the age of 70. He lived 840 years and had other children. இந்த வசன பகுதி கேனானின் ஆயுட்காலம் மற்றும் வம்சாவளியை பற்றி விவரிக்கிறது. இவர் 70 வயதில் மகாலேலுக்கு தந்தையானார். மேலும் அவர் 840 ஆண்டுகள் வாழ்ந்து மற்ற குழந்தைகளை பெற்றார். He died in his 910 years of age. This section is part of a larger genealogy in Genesis. It highlights the longer lives of humans and their roles in populating the earth. இவர் தமது 910 வயதில் மரித்தார். இந்த பகுதி ஆதியாகமத்தில் உள்ள பெரிய வம்சாவளியின் ஒரு பகுதியாகும். இது ஆரம்ப கால மனிதர்களின் நீண்ட ஆயுட்காலம் மற்றும் பூமியை மக்கள் தொகையில் பெருகச் செய்வதில் அவர்களின் பங்கை எடுத்து காட்டுகிறது. Context of Genesis chapter 5. This section is part of the chapter that focuses on the lineage of Adam, lineage from Adam to Noah. It records the long lives of the earlier generations. Each person listed in this chapter is given their age at the birth of their first son and their total lifespan. This shows the longer lives of people before the flood. ஆதியாகமம் 5ஆம் அத்தியாயத்தின் சூழலை பார்க்கும்போது இந்த பகுதி ஆதாம் முதல் நோவா வரையிலான வம்சாவளியை மையமாக கொண்ட ஒரு அத்தியாயத்தின் பகுதியாக உள்ளது. இது ஆரம்ப தலைமுறைகளின் நீண்ட ஆயுளை பதிவு செய்துள்ளது. இந்த அத்தியாயத்தில் பட்டியலிடப்பட்டுள்ள ஒவ்வொரு நபரும் தங்கள் முதல் மகனின் பிறப்பின் போது அவர்களின் வயதும் அவர்களின் மொத்த ஆயுட்காலமும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது பெருவெள்ளத்துக்கு முந்தியவர்களின் நீண்ட ஆயுட்காலத்தை காட்டுகிறது. Next comes verses 15 to 17. Mahalaleel lived 65 years and begot Jared. After he begot Jared, Mahalaleel lived 830 years and had sons and daughters. So all the days of Mahalaleel were 895 years and he died. மகாலேலேல் 65 வயதான போது யாரேதை பெற்றான். மகாலேலேல் யாரேத்தை பெற்ற பின் 830 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்தையும் பெற்றான். மகாலேலேல் உடைய நாளெல்லாம் 890 வருஷம் அவன் மரித்தான். Genesis 5:15 to 17 describes the life of Mahalaleel, the ancestor of Noah, and thus the lives of all mankind. We learned that he became the father of Jared in his 65 years of age. After becoming the father of Jared, he lived another 830 years. During that time, he had other sons and daughters. In all, Mahalaleel lived for 895 years and then died. நோவாவின் மூதாதையரும் அதனால் அனைத்து மனிதகுலத்திற்கு மூதாதையருமான மகாலேலேலின் வாழ்க்கையை ஆதியாகமம் 5:15-17 வசனங்களில் விவரிக்கிறது. இவர் தமது 65ஆம் வயதில் யாரேதை பெற்றார் என்று அறிகிறோம். யாரேதை பெற்ற பிறகு அவர் மேலும் 830 ஆண்டுகள் வாழ்ந்தார். அந்த காலகட்டத்தில் அவருக்கு மற்ற மகன்களும் மகள்களும் பிறந்தார்கள். மொத்தத்தில் மகாலேலேல் 895 ஆண்டுகள் வாழ்ந்து பின்னர் இறந்தார். Then comes verses 18 to 20. Jared lives 162 years and begot Enoch. After he begot Enoch, Jared lived 800 years and had sons and daughters. So all the days of Jared was 962 years and he died. யாரேத் 162 வயதான போது ஏனோக்கை பெற்றார். யாரேத் ஏனோக்கை பெற்ற பின் 800 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். யாரேதுடைய நாளெல்லாம் 962 வருஷம் அவன் மரித்தான். Like other passages in Genesis, this passage is also a part of genealogical record connecting Adam to Noah. It illustrates the continuity of God's plan through generations. ஆதியாகமம் 5 மற்ற வசனங்களைப் போலவே
இந்த வசன பகுதியும் ஆதாமை நோவாவுடன் இணைக்கும் ஒரு வம்சவழி பதிவின் ஒரு பகுதியாகும். இது தலைமுறைகள் வழியாக தேவனின் திட்டத்தின் தொடர்ச்சியை எடுத்துக்காட்டுகிறது. Janet's lifespan of 960 years is one of the longest lifespan in the Bible record, compared to the remarkable longer lives of the early patriarchs. யாரேதின் 962 ஆண்டுகள் ஆயுட்காலம் என்பது மற்ற ஆரம்ப கால முற்பிதாக்களின் குறிப்பிடத்தக்க நீண்ட ஆயுளுடன் ஒப்பிடுகையில் வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள ஒரு மிக நீண்ட காலமாக இருக்கிறது. Now we come to verses 21 to 24. Enoch lived 65 years and begot Methuselah. After he begot Methuselah, Enoch walked with God 300 years and his sons and daughters. So all the days of Enoch were 365 years. And Enoch walked with God, and he was not for God took him. ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து குமாரரையும் குமார்த்தையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருடம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணப்படாமற் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். Enoch was 65 years old when he fathered his first son Methuselah. We know that his total lifespan was 365 years. ஏனோக்கு தமது 65ஆம் வயதில் தமது முதல் மகனான மெத்துசலாவை பெற்றெடுத்தார். இவர் வாழ்நாள் மொத்தம் 365 வருடம் என்று நாம் அறிகிறோம். It's noteworthy that Enoch walked with God. Genesis 5:22 explains that after Enoch fathered Methuselah, he walked with God 300 years and had other sons and daughters. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார் என்பது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய விஷயமாக உள்ளது. ஏனோக்கு மெத்துசலாவை பெற்றெடுத்த பின்பு அவர் 300 ஆண்டுகள் தேவனோடு நடந்தார் என்றும் அந்த காலத்தில் அவருக்கு வேறு மகன்களும் மகள்களும் பிறந்தார்கள் என்றும் ஆதியாகமம் 5:22 விளக்கப்படுத்துகிறது. This verse highlights Enoch's close relationship with God, pointing to his holy life of faith and obedience. At the same time, we learn that his earthly family life did not in any way hinder his walk with God. It emphasizes life and history and his ordinary family life. It emphasizes spiritual life and his ordinary family life. இந்த வசனம் தேவனுடன் ஏனோக்கின் நெருங்கிய உறவை எடுத்துக்காட்டுகிறது. விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதல் கொண்ட அவருடைய பரிசுத்தமான வாழ்வை இது சுட்டி காட்டுகிறது. அதே வேளையில் அவரது பூமிக்குரிய குடும்ப வாழ்வானது தேவனுடன் அவர் நடப்பதை எந்த வகையிலும் தடை செய்யவில்லை என்பதையும் நாம் காண்கின்றோம். வாழ்க்கை, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கை மற்றும் அவரது சாதாரண குடும்ப வாழ்க்கை என்ற இரண்டை பற்றியும் இந்த வசனங்கள் வலியுறுத்துகின்றன. The Roman Catholics thought that family life would be a hindrance to serving God. So they introduced the concept of monasticism in their religion. However, we know that Enoch, who was walking with God, excelled in his home life as well. Therefore, we can safely conclude that family life does not hinder us in any way from serving our living and loving God. தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு குடும்ப வாழ்க்கை ஒரு தடையாக இருக்கும் என்று ரோமன் கத்தோலிக்கர்கள் நினைத்தார்கள். எனவே அவர்கள் துறவரம் என்ற கருத்தை தங்கள் மதத்தில் அறிமுகப்படுத்தினார்கள். இருப்பினும் தேவனுடன் நடந்து கொண்டிருந்த ஏனோக்கு தனது இல்லற வாழ்க்கையிலும் சிறந்து விளங்கினார் என்பதை நாம் அறிவோம். எனவே குடும்ப வாழ்க்கை என்பது நம் ஜீவனுள்ள அன்பு நிறைந்த தேவனுக்கு நாம் ஊழியம் செய்வதை எந்த வகையிலும் தடுப்பதில்லை என்று நாம் உறுதியாக முடிவு செய்யலாம். The phrase Enoch walked with God is unique in the Old Testament. It used only of Enoch and his great grandson Noah. It refers to a deep, intimate relationship with God. It refers to living in accordance with the God's will. It is in stark contrast to the wickedness that was rampant in the world at that time. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார் என்ற சொற்றொடர்
பழைய ஏற்பாட்டில் ஒரு தனித்துவமான சொற்றொடராக இருக்கிறது. இது ஏனோக்கும் அவரது கொள்ளுப்பேரனான நோவாவுக்கும் மாத்திரம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தேவனுடனான ஆழமான நெருக்கமான உறவை குறிக்கிறது. இது தேவனின் விருப்பத்திற்கேற்ப வாழ்வதை குறிக்கிறது. இது அவரது காலத்தில் இவ்வுலகில் பற்றி எரிந்த துன்மார்க்கத்திற்கு முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது. The phrase after he begot Methuselah indicates the specific time when Enoch walked with God began. It indicates a turning point or a time when he began to focus more on unity. அவர் மெத்துசலாவை பெற்ற பின்பு என்ற விவரம் தேவனுடன் ஏனோக்கின் நடை தொடங்கிய குறிப்பிட்ட காலத்தை சுட்டிக்காட்டுகிறது. இது ஒரு திருப்பு முனையை அல்லது ஐக்கியத்தின் மீது அதிக கவனம் செலுத்த தொடங்கிய ஒரு காலகட்டத்தை குறிக்கிறது. Other sons and daughters were born to him. Enoch's walk with God did not prevent him from fulfilling his earthly duty and responsibility. And his earthly life was in no way a hindrance to his holy communion with God. மற்ற மகன்கள் மற்றும் மகள்கள் அவருக்கு பிறந்தார்கள். தேவனுடனான ஏனோக்கின் நடையானது அவரது பூமிக்குரிய பொறுப்புகளை நிறைவேற்றுவதை தடை செய்யவில்லை மற்றும் அவரது பூமிக்குரிய வாழ்வானது தேவனுடனான அவரது பரிசுத்த ஐக்கியத்திற்கு எந்த வகையிலும் தடையாக இருந்ததும் இல்லை. In a sense, Genesis 5:22 portrays Enoch as a man. He had very close relationship with God for most of his life through faith and obedience. At the same time, he fulfilled his duties as a husband and father in his family. சாராம்சத்தில் பார்க்கும்போது ஆதியாகமம் 5:22 ஏனோக்கை ஒரு மனிதனாக சித்தரிக்கிறது. அவர் விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதலின் மூலமாக தன்னுடைய வாழ்க்கையின் பெரும்பான்மையான பகுதியில் தேவனுடன் மிக நெருங்கிய ஐக்கியம் கொண்டிருந்தார். அதே நேரத்தில் ஒரு கணவர் மற்றும் தந்தை என்ற வகையில் தனது குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவேற்றினார். Then comes verses 25 to 27. Methuselah lived 187 years and begot Lamech. After he begot Lamech, Methuselah lived 782 years and he had sons and daughters. So all the days of Methuselah were 969 years and he died. மெத்துசலா 187 வயதான போது லாமேக்கை பெற்றான். மெத்துசலா லாமேக்கை பெற்ற பின் 782 வருஷம் உயிரோடு இருந்து குமாரனையும் குமாரத்திகளையும் பெற்றான். மெத்துசலாவுடைய நாளெல்லாம் 969 வருஷம் அவன் மரித்தான். Enoch's son Methuselah was 187 years old when he begot his first son, Lamech. In the line of Cain, there was also a fifth generation descendant named Methuselah. We had already seen in Genesis 4 that Methuselah had a son named Lamech also. ஏனோக்கின் மகன் மெத்துசலா தன் 187 வயதில் தமது முதல் மகனான லாமேக்கை பெற்றார். காயினின் வம்சாவளியிலும் கூட 5ஆம் தலைமுறையில் பிறந்த ஒருவன் மெத்துசவேல் என்று அழைக்கப்பட்டான். அந்த மெத்துசவேலுக்கும் லாமேக் என்ற மகன் பிறந்தார் என்று நாம் ஏற்கனவே ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்திருக்கிறோம். But the Methuselah we see here is the longest lived human being who ever lived. We learn from the Bible that he lived a total of 969 years. ஆனால் இங்கு நாம் காணும் மெத்துசலா என்பவர் இவ்வுலகில் வாழ்ந்த மனிதர்களிலேயே மிக நீண்ட நாட்கள் வாழ்ந்தவர் ஆவார். இவர் மொத்தம் 969 ஆண்டுகள் இந்த உலகில் வாழ்ந்தார் என்று நாம் வேத வசனங்கள் மூலமாக அறிகிறோம். Next comes verses 28 to 31. Lamech lived 182 years and got a son. And he called his name Noah, saying, "This one will comfort us concerning our work and the toil of our hands, because of the ground which the Lord has cursed." After he begot Noah, Lamech lived 595 years and he had sons and daughters. So all the days of Lamech were 777 years and he died. லாமேக்கு 182 ஆண்டுகள் வயதான போது ஒரு குமாரனை பெற்று, கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். லாமேக்கு நோவாவை பெற்ற பின் 590 வருஷம் உயிரோடு இருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். லாமேக்குடைய நாளெல்லாம்
777 வருஷம் அவன் மரித்தான். 777 வருஷம் அவன் மரித்தான். Here we see Lamech naming his son Noah and prophesying that Noah would bring comfort and deliverance from the curse of the earth. This prophecy is significant because it foreshadowed the work and ministry that Noah would do in saving mankind from a devastating flood. லாமேக் தனது மகனுக்கு நோவா என்று பெயரிட்டு பூமியின் சாபத்திலிருந்து நோவா ஆறுதலையும் விடுதலையும் கொண்டு வருவார் என்று தீர்க்கதரிசனம் உரைப்பதை நாம் இங்கு காணுகிறோம். இந்த தீர்க்க தரிசனம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. ஏனெனில் இது மனித குலத்தை பேரழிவு தின வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பதில் நோவா செய்யவிருந்த வேலையையும் ஊழியத்தையும் முன்னெதிர் நோக்கியது. Context: Genesis chapter 5 traces the lineage from Adam to Noah, showing the long lifespan of these early human beings. It also mentions the curse that came upon the earth after Adam's sin, which brought hard work and hardship to mankind. சந்தர்ப்ப பொருளை பார்க்கும்போது ஆதியாகமத்தின் 5ஆம் அதிகாரம் ஆதாமிலிருந்து நோவா வரையிலான வம்சவழியை விவரிக்கிறது. இது ஆரம்ப கால மனிதனின் நீண்ட ஆயுட்காலத்தை எடுத்து காட்டுகிறது. ஆதாமின் பாவத்திற்கு பின் பூமியில் ஏற்பட்ட சாபத்தையும் இது குறிப்பிடுகிறது. இது மனித குலத்திற்கு கடினமான உழைப்பையும் கஷ்டத்தையும் கொண்டு வந்தது. Lamech prophesied about the birth of Noah, saying he would bring us comfort from our work and from the painful toil of our hands because of the ground that the Lord had cursed. நோவாவின் பிறப்பை குறித்து லாமேக், இவன் நமது வேலையிலிருந்தும் கர்த்தர் சபித்த பூமியின் காரணமாக நம் கைகளின் வேதனையான உழைப்பில் இருந்தும் நமக்கு ஆறுதலை தருவான் என்று தீர்க்கதரிசனமாக அறிவித்தார். This Lamech was quite different from the Lamech, the 5th generation from Cain, who had first married two women and had prided himself on his physical strength. Lamech was born the son of Methuselah, who walked with God. This Lamech was walked with God, and his son Noah was to build an ark to save the world from the flood. முதலாக 2 பெண்களை திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய உடல் வலிமையின் மீது பெருமை கொண்டிருந்த காயின் 5ஆம் தலைமுறையான லாமேக்கிலிருந்து உடல் வலிமையின் பெருமை கொண்டிருந்த காயினின் 5ஆம் தலைமுறையான லாமேக்கிலிருந்து இந்த லாமேக் முற்றிலும் மாறுபட்டவராய் இருக்கிறார். இந்த லாமேக் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த மெத்துசலாவின் மகனாக பிறந்தார். இவர் பெற்ற மகன் நோவா உலகத்தை பெருவெள்ளத்திலிருந்து காப்பதற்கு பேழையை கட்ட இருந்தார். In Hebrew, the name Noah means rest or consolation. This is consistent with Lamech's prophecy. The name foreshadows Noah's future role as a source of comfort and deliverance from the hardship resulting from the curse. எபிரேய மொழியில் நோவா என்ற பெயருக்கு இளைப்பாறுதல் அல்லது ஆறுதல் என்று பொருள். இது லாமேக்கின் தீர்க்கதரிசனத்துடன் ஒத்துப்போகிறது. சாபத்தின் விளைவாக ஏற்படும் கஷ்டங்களிலிருந்து ஆறுதல் மற்றும் விடுதலையின் ஆதாரமாக நோவாவின் எதிர்கால பங்கை இந்த பெயர் முன்னறிவிக்கிறது. And Noah was 500 years old and Noah begot Shem, Ham and Japheth. நோவா 500 வயதான போது சேம், காம், யாபேத் என்பவர்களை பெற்றான் என்று பார்க்கின்றோம். Fulfillment of prophecy. Although the immediate relief that Lamech expected is not explicitly described, the flood accounts in Genesis 6-9 shows how Noah, by building the ark, became the source of salvation for his family and a new beginning for mankind after the destructive flood. தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றும் லாமேக்கு எதிர்பார்த்த உடனடி ஆறுதல் வெளிப்படையாக விவரிக்கப்படவில்லை என்றாலும் ஆதியாகமம் 6:9 உள்ள பெருவெள்ளத்தின் விவரிப்பு நோவா பேழையை கட்டியதன் மூலம் அழிவுகரமான வெள்ளத்துக்கு பிறகு தனது குடும்பத்தின் ரட்சிப்புக்கு ஆதாரமாகவும் மனித குலத்திற்கு ஒரு புதிய தொடக்கமாக எவ்வாறு ஆனார் என்பதை காட்டுகிறது. Symbolic meaning. This prophecy also had a symbolic meaning. The ark that Noah built to save mankind from the flood was a type of the Church of Christ would build. Noah built while the ark was being prepared, in which a few, that is 8 souls, were saved through water. There is also an antitype which now saves us baptism, not removal of the filth of the flesh,
but the answer of a good conscience toward God through resurrection of Jesus Christ. 1 Peter 3:20-21. என்னுடைய அடையாளத்துவ பொருள் என்னவென்று பார்க்கும்போது இந்த தீர்க்க தரிசனம் ஒரு அடையாளத்துவ பொருளையும் கொண்டிருக்கிறது. வெள்ளத்திலிருந்து மனித குலத்தை காப்பதற்கு நோவா கட்டிய பேழையானது கிறிஸ்து கட்டவிருந்த சபையின் முன்மாதிரியாக இருந்தது. நோவா கட்டிய அந்த பேழையிலே சிலராகி 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள். அதற்கு ஒப்பனையான ஞானஸ்தானமானது மாமிச அழுக்கை நீக்குதலாயிராமல் தேவனை பற்றும் நல்மன சாட்சியின் உடன்படிக்கையாயிருந்து இப்பொழுது நம்மையும் இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுதினால் ரட்சிக்கிறது. ஆதாமுக்கு பதிலாக Seth was the son God gave to Adam in the place of Abel. Here are the meanings of the names of the next 8 generations born in his lineage. ஆதாமுக்கு பதிலாக தேவன் அருளிய மகன் சேத். இவரது வம்சாவளியில் பிறந்த அடுத்த 8 தலைமுறைகளின் பெயர்களின் அர்த்தங்களை இங்கு நாம் பார்ப்போம். ஏனோஷ் மீன்ஸ் மார்டல். ஏனோஸ் என்று உச்சரிக்கப்படும் பெயரானது சாவுக்கு ஏதுவான மனிதன் என்று பொருள்படுகிறது. கெய்னான் மீன்ஸ் பொசஸர். கெய்னான் என்பது உடைமையாளர் என்று பொதுவாக விளக்கம் தரப்பட்டுள்ளது. மகாலில் ஏல் மீன்ஸ் பிரைஸ் ஆஃப் காட். மகாலிலேல் என்பது கடவுளை துதித்தல், தேவனை துதித்தல் என்று அர்த்தப்படுகிறது. ஜாரெட் மீன்ஸ் டிசெண்டிங். யாரேத் என்பது இறங்குதல் என்று பொருள் பெறுகிறது. ஏனோக் comes from the Hebrew word chanak, which means to train or to dedicate. ஏனோக் என்பது எபிரேய வார்த்தையான சனக் என்பதிலிருந்து வந்தது. இதன் பொருள் பயிற்சி அல்லது அர்ப்பணித்தல் என்று ஆகும். மெத்துசலா மீன் the man of dot. மெத்துசலா என்பது ஈட்டியின் மனிதன் என்று விளக்கப்படுகிறது. லாமெக் signifies general power. While the name of Lamech generally signifies the strength or power, the 2 Lamechs in the Bible illustrates the different aspects of their name. Lamech, a descendant of Cain, displayed a destructive and proud strength, while Lamech, a descendant of Seth, displayed a strength associated with faith and lineage. லாமெக் என்ற பெயர் வலிமை அல்லது சக்தியை குறிக்கும் அதே வேளையில் வேதாகமத்தில் உள்ள 2 லாமெக்குகளும் இந்த கருப்பொருளின் வெவ்வேறு அம்சங்களை விளக்குகின்றன. காயின் வம்சாவளி வந்த லாமெக் என்பவன் அழிவுகரமான மற்றும் பெருமை மிக்க வலிமையை காண்பித்தான். அதே வேளையில் சேத்தின் வழி வந்த லாமெக் நம்பிக்கை மற்றும் பரம்பரையுடன் தொடர்புடைய வலிமையை காண்பித்தார். நோவா மீன்ஸ் ரெஸ்ட் ஆர் கம்ஃபர்ட். நோவா என்பது ஓய்வு அல்லது ஆறுதல் என்று பொருள்படுகிறது. தேவனோடு சஞ்சரித்த மனிதர்கள் எல்லாம் the man who walked with God were Enoch and Noah. They were the 7th and 10th generation of Adam respectively. Among them, Enoch walked with God while leading his family and rightly. தேவனோடு சஞ்சரித்த மனிதர்கள் ஏனோக்கும் நோவாவும் ஆவார்கள். இவர்கள் முறையே ஆதாமின் 7ஆம் மற்றும் 10ஆம் தலைமுறையாக இருந்தார்கள். இவர்களில் ஏனோக்கு என்பவர் தமது குடும்ப வாழ்வை சரியாக நடத்தி கொண்டே தேவனோடு நடந்தார். Noah by his righteous conduct saved his family from being destroyed in the great flood and preached for 120 years to make the people of the world who lived in his name acceptable to God. நோவா என்பவர் தமது நீதியுள்ள நடக்கையினால் தன் குடும்பத்தை பெருவெள்ளத்தில் அழியாமல் காத்துக் கொண்டார் மற்றும் தம் காலத்தில் வாழ்ந்த உலக மக்களை தேவனுக்கு ஏற்புடையவர்களாக்குவதற்காக 120 ஆண்டுகள் அவர் பிரசங்கித்தார். They are still our guides today. With this, let us conclude the Bible study today. If the Lord's will, we will meet again next week at the same time on the same day. இவர்கள் நமக்கு இன்னும் வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். இத்துடன் இன்றைய வேதாகம பாடத்தை நாம் முடித்துக் கொள்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம் நாம் இதே நாளில் இதே நேரத்தில் மீண்டும் ஒரு வேத பாட வகுப்பில் சந்திப்போம். தேங்க்யூ பிரதர்ஸ், தேங்க்யூ சிஸ்டர்ஸ். நன்றி சகோதரர்களே, நன்றி சகோதரிகளே.